ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சித்து விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பக்கத்தில் இருக்கிற பிச்சனூருன்ற கிராமத்தில் இருக்கோம். இங்கே பாலசுப்ரமணியம் கோயில் இருக்குது. இது ஒரு மலைக்கு மேலே இருக்கிற ஒரு கோயில். இங்கே முருகர் சன்னதி மட்டும் இல்லாமல் இங்கே பெருமாளோட சன்னதியும் இருக்குது, சிவன் சன்னதியும் இருக்குது, காளியம்மன் சன்னதியும் இருக்குது. இந்த மலை மேலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே நேச்சுரலான ஒரு சீனரிஸை பார்க்கலாம். வேலூர் குடியாத்தத்தில் இப்படி ஒரு அழகான இடம் இருக்குதுன்றது இத்தனை நாள் தெரியாமல் போச்சு. 100லேருந்து 120 படிக்கட்டுகள் மலை ஏறி வந்தோன்னா இங்கே சிவலிங்கம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே விநாயகர் சன்னதி இருக்குது, ஸ்ரீ பால விநாயகர் சன்னதி. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இங்கே காளியம்மன் சன்னதி இருக்குது. இது பெருமாள் சன்னதி. ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால சன்னதி மூடிட்டு இருந்தது. அடுத்து இங்கே சிவபெருமான் சன்னதி இருக்குது. இங்கே வெளியே விநாயகர் இருக்கார். இங்கே கோபுரத்தில் சிவன் மற்றும் பார்வதி தாயார் உருவச்சிலையாக காட்சி அளிக்கிறாங்க. இங்கே பலிபீடம், அடுத்து நந்தி பகவான் இருக்காங்க. இங்கே சிவன் லிங்க வடிவில் காட்சி அளிக்கிறாரு. அடுத்து இங்கே ரொம்பவே அழகான பாலசுப்ரமணியன் சன்னதி இருக்குது. முருகனோட ஆயுதமான வேல் இருக்குது. அடுத்து பலிபீடம், அடுத்து முருகனோட வாகனமான மயில் இருக்குது. சன்னதிக்கு வெளியே ஒரு பக்கம் விநாயகர் இருக்கார், இன்னொரு பக்கம் முருகர் இருக்கார். அடுத்து மூலவரான பாலசுப்ரமணியர். இந்த கோயில் எவ்வளோ அழகான இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். சுற்றி மலைகள் தான், ரொம்பவே அழகான இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு எல்லோரும் பாருங்கள். அப்படியே இந்த முருகன் அருளையும் பெறுங்க.